மேஷ ராசி. இப்போ நம்ம மேஷ ராசி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க மேஷ ராசி. ஓகே, கிளியராக மைண்ட் வச்சுங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொன்றா அப்ளை பண்ணணும். உங்கள் பர்த் சார்ட் கையில் கண்டிப்பாக வேணும். பர்த் சார்ட் இல்லாமல் நான் இப்போ சொல்கிற ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு புரியாது. உங்கள் ஜனன ஜாதகம் என்பது உங்கள் கையில் இப்போ இருக்குது அப்படின்னா டீட்டெயிலாக கிளியராக அது வந்து ராசி நவாம்சம் டீட்டெயில் எல்லாமே இருக்கும். பட் ராசி சக்கரம் மெயினாக எடுத்துங்க. இப்போ நீங்கள் மேஷ ராசி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ சந்திரன் அந்த ஃபஸ்ட்டு ராசியில் மேஷத்தில் இருந்தால் நீங்கள் மேஷ ராசின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்னெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண நான் சொல்கிறேன். அடிப்படையில் உங்கள் சார்ட்டில் வந்து அடிப்படையில் சுக்ரன் இல்லைனா குரு ரெண்டுத்தில் ஒருத்தராவது, 2 பேருமே நல்லா இருந்தால் ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் ஒருத்தர் சுக்ரன் இல்லைனா குரு யாராவது ஒருத்தராவது ஆட்சியில் இருக்காரா பாருங்கள். ஆட்சினா என்ன தெரியுமா? ரிஷப வீட்டில் சுக்ரன் இருந்ததுன்னா அது தன்னுடைய ஓன் ஹவுஸில் இருக்குது. கண்டிப்பாக அதாவது நீங்கள் ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் கூட உங்கள் கையில் பணம் வந்து வந்துகிட்டே இருக்கும். எப்படியோ வரும். நீங்கள் வேலை செய்கிறீங்க, கொடுக்கல் வாங்கல், அந்த பணம் சுரக்கும் ஒரு யோகத்தை அந்த சுக்கிரன் கொடுத்துரும். துலாமில் சுக்கிரன் இருக்குது. துலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். காலச்சக்கரத்தில் அது 7வது வீடு. அந்த இடத்துல சுக்கிரன் இருக்குது அப்படின்னா அது வந்து வாழ்க்கையில் வந்து நீங்கள் திருமணம் ஆன பிறகு, நீங்கள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், நீங்கள் திருமணம் ஆன பிறகு ஓரளவுக்காவது செல்வம் உங்களுக்கு அதிகரிக்கும். இது 2வது ரூல் நம்பர் 2 நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. இப்போ நம்ம குரு கிட்ட வந்துடுவோம். ஜாதகமில் குரு, அதுக்கப்புறம் சுக்கிரன் உச்சத்தை பற்றி சொல்கிறேன். குரு ஒருவேளை அதாவது இந்த தனுர் வீட்டில் ஆட்சியில் வந்துட்டார்னா, இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, மேஷத்துக்கு குரு வந்து பாக்யாதிபதி, சுக்கிரன் வந்து ஒரு கேந்திராதிபதியாகவும் இருக்கார். ஓகே, இந்த குரு வந்து ஆட்சியில் வந்துட்டாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து செல்வ செழிப்பை கொடுத்துரும். அதே 12ஆம் இடம் மேஷ ராசியை மட்டும் நான் பேசுகிறேன். மேஷ ராசியை மட்டும் பேசுகிறேன். லக்ன அடிப்படையில் நான் பேசலை. ஏன்னா அது பெரிய டீட்டெயில் போயிடும். நீங்கள் மேஷ ராசி, நீங்கள் இந்த சார்ட்டை பார்க்குறீங்க, உங்கள் சார்ட்டை பார்க்குறீங்க. இந்த வீடியோவில் புரிஞ்சுக்க போகிறது என்னென்னா, சந்திரன் மேஷத்தில் இருக்குது, அதுக்கு 2nd ஹவுஸில் கரெக்டாக சுக்கிரன் இருக்கா. சந்திரன்னா மனசு, உங்கள் மனசு, உங்கள் ஆர்வம், உங்கள் எண்ணம், அதுக்கு பணம் வேணும். பணம் வந்து விதிப்படி வர்றது வேறு, மனசில் உள்ள ஆர்வத்தோடு வர்றது வேறு. இப்போ சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் வந்துடுச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு கையில் பணம் வரும். அதே சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் அதோட பார்வை விழுந்துடுச்சுன்னா திருமணம் ஆன பிறகு உங்களுக்கு வசதிகள் வரும். அந்த குரு அந்த தனுசில் இருந்துட்டார்னா, சந்திரன் கரெக்டாக 9ஆம் இடத்துக்கும் குருவுடைய பார்வை நேராக விழும். நிச்சயமாக உங்களுக்கு பணம் லாபம் பரம்பரையாவோ இல்லை உங்களுடைய ஒரு படிப்பு, உங்களுடைய திறமை, உங்களுடைய தகுதி அடிப்படையில் வந்துடும்.